இந்த ஃபேன்ஸ் மீட் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த காலத்தில் ஃபேன்ஸ் மீட் எப்படி நடந்திருக்கும்? இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறம் எனக்கு தோணுன முதல் விஷயம் அதுதான். அந்த காலத்தோட ஃபேன்ஸ் மீட்டு இதுதான்டா அப்படின்னு. எம்ஜிஆரோட நினைவு தினம் இன்னைக்கு. அந்த நினைவு தினத்தை முன்னிட்டு நம்ம சேனலில் எம்ஜிஆரின் பதில்கள் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான் நம்ம வந்து விமர்சனம் கிடையாது. அதில் சில பல கேள்விகள் வந்து எம்ஜிஆரிடம் வந்து கேட்டிருக்காங்க அவரோட ரசிகர்கள். அதுக்கு வந்து அவர் பதில் கொடுத்துருக்காரு. அந்த பதிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர தக்லீஃபான பதில்களாக இருந்திருக்கு. இன்னைக்கு ஒரு ஃபேன்ஸ் மீட் வச்சு அதில் வந்து ரசிகர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க அந்த நடிகர்கிட்ட, இல்லை அந்த தலைவர்கள்ட்ட கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற பதில்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பதில், இன்னோவேட்டிவ், இதை வந்து பயங்கரமாக முற்போக்காக பேசுகிறாரு, தக்லீஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ கிளிப்பிங்ஸை கட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்த பதில்கள்லாம் வந்து சோசியல் மீடியா இருந்த காலத்தில் கொடுத்துருந்தாரு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 வீடியோ 150 வீடியோ வந்து தக் லைஃப் எம்ஜிஆரின் வீடியோகள் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல வீடியோ போட்டிருப்பாங்க. இன்ஸ்டாகிராம்ல பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோலிங்ல வந்துகிட்டே இருக்கும். அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர தக் லைஃபான பதில்கள் வந்து கொடுத்துருக்காரு. இந்த புத்தகத்தை வந்து எனக்கு ஒரு அண்ணன் வந்து பரிசா கொடுத்தாரு என்னுடைய பிறந்த நாளைக்கு. எம்ஜிஆரின் பதில்கள் இந்த புத்தகங்கள் படி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு எனக்கு. அவருடைய பேர் பிரகாஷ் எம்ஜிஆர். அவர் வந்து கிளடு கட்டன்னு நினைச்சிடாதீங்க, இளந்தாரி புள்ளதான். எம்ஜிஆருடைய தீவிர ரசிகர் அவர் இந்த புத்தகத்தை கொடுத்தாரு. புத்தகம் கொடுத்தப்பயே நான் வந்து இந்த புத்தகத்தை படிச்சுட்டேன். இன்னைக்கு எம்ஜிஆரோட நினைவு தினம் அப்படின்றனால சரி இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த கேள்வியும் பதிலையும் வச்சு நம்ம வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்குமா தெரியாதா, ஒருவேளை அந்த காலத்துல இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக அந்த நேரடியான பத்திரிகைகள் அதில் வந்து படித்து தெரிஞ்சிருப்பாங்க. அந்த கேள்வியும் அந்த பதிலையும் வந்து எனக்கு படிக்கும்போது ஒரு சுவாரஸ்யமா இருந்துச்சு. அந்த சுவாரஸ்யத்தை அவங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்கிறேன். ஆர் சதாசிவன் திருவனந்தபுரத்துலேருந்து இந்த கொஸ்டின் வந்து அப்போ கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காருன்னா, தங்களுக்கு பிடித்தமான பிராணி எது, உங்கள் வீட்டில் வளர்க்கிறீர்களா அப்படின்னு சொல்லி இந்த கேள்வியை கேட்டிருக்காரு. நான் தான் என்னை காட்டில் வளர்த்து கொள்ள விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. நான் வந்து மிருகம்தான், ஆனால் வந்து காட்டில் வளராத ஒரு மிருகம் அப்படின்னு சொல்லி ஒரு பதிலை கொடுத்துருக்காரு. இது ஒரு தாட் ப்ராசஸே வந்து பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, ஒரு இனோவேட்டிவான ஒரு பதில் அப்படின்னு. கடவுள் பாதி மிருகம் பாதின்ற மாதிரி வந்து அறிஞர் கலைஞர் இருவரில் யாரிடம் உங்களுக்கு நெருக்கம் அதிகம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு எம்ஜிஆர் அவர்கள் வந்து பதில் சொல்லியிருக்காரு. என்ன பதில்னா, அறிஞர் தான் கலைஞராக இருக்க முடியும், கலைஞர் தான் அறிவோடு ஒன்றி போக முடியும். இப்போது சொல்லுங்கள், நெருக்கம் யாரிடம் அதிகமாக இருக்க முடியும் என்று அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படின்னா, அறிஞர் தான் வந்து கலைஞராக இருக்க முடியும், கலைஞர் தான் வந்து அறிவோட ஒத்து போக முடியும். அப்போ இப்போ சொல்லுங்க, யாரு வந்து யார்கிட்ட வந்து அதிகமாக நெருக்கமாக இருந்திருக்காங்க அப்படின்னு. இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அறிஞர் அண்ணா கூட நெருக்கமாக இருந்திருக்கேன், கலைஞர் அவர்களோடையும் நெருக்கமாக இருந்திருக்கேன். ஆனால் அதை வந்து என்ன மாதிரியான ஒரு பதிலாக கொடுத்துருக்காரு அப்படின்னு. இன்னைக்கு இந்த பதிலை வந்து கமல் அவர்கள் வந்து ஒரு பேட்டியில சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான்ப்பா புரியாம பேச ஆரம்பிச்சிட்டானுங்க பண்ற மாதிரி ஆயிப்போம். ஏன்னா அது வந்து சிந்திக்க வைக்கக்கூடிய மாதிரியான ஒரு பதில். அதை வந்து எம்ஜிஆர் அவர்கள் அப்பயே பண்ணியிருக்காரு. யங்ஸ்டர்ஸோட வியூ பாயிண்டா இந்த கொஸ்டினையும் பார்க்குறேன், இந்த பதிலையும் பார்க்குறேன். பிஏ படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாமல் திண்டாடிக்கிட்டு இருக்க இளைஞருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு கேட்டப்ப, சொந்தமா தொழில் செய்யுங்க, ஒரு தொழிலை கத்துக்கங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பதில் சொல்லியிருக்காரு. இல்லைன்னா இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு வந்துட்டு சொந்தமா தொழில் செய்யணும் அப்படின்றதான் பெருவாரியான இளைஞர்களோட பெரிய ஆசையாகவும் கனவாகவும் இருக்கு. அது அப்பயே வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து பயங்கரமா சிந்திச்சு இந்த கேள்விக்கு ரொம்ப எளிமையாவே வந்து பாத்தீங்கன்னா ஒத்த வரையில வந்து பதில் சொல்லியிருக்காரு. நீங்கள் காதலில் தோல்வி உற்றது உண்டா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இதுவரையில் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பதில் சொல்லியிருக்காரு. இதுவரையில் இல்லை, தெளிவா கேட்டுக்கங்க அப்படின்னா, நீங்க வந்து இது வரைக்கும் வந்து லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கீங்களா அப்படின்னா இது வரைக்கும் இல்லை அப்படின்னு வந்து ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க புரிஞ்சவன்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இதுதாங்க உண்மையிலே தக்லைஃபான பதில். அதை படிக்கிறேன் கேளுங்க. இந்த காலத்தில் மனிதன் பொய் சொல்லாமல் வாழ முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த காலத்துல யாராவது பொய் சொல்லாமல் வாழ முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து எம்ஜிஆர் பதில் சொல்லியிருக்காரு, முடியாதுதான். நமது மாற்றுக் கட்சி நண்பர்கள் ஒவ்வொரு வினாடியிலும் தங்கள் பேச்சு எழுத்துக்களின் மூலம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்களே, அது பொய் சொல்லாமல் வாழ முடியாது. அதை நம்ம எதிர்கட்சியில் இருக்கிறவங்க ஒவ்வொரு செகண்டும் அவங்க பேசுறதுலேயே அவங்க எழுதுறதுலேயே வந்து அதை நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்களா, இதுல இருந்து உங்களுக்கு தெரிய வேணாமா அப்படின்னு சொல்லி ஒரு தக்லைஃபான ஒரு பதிலை கொடுத்துருக்காரு. யோசிச்சு பாருங்க, ஒரு பிரஸ் மீட்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கும்போது அப்ப ஒரு பீக்ல இருக்கிற ஒருத்தர் இப்படி வந்து ஒரு பதில் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு. இது ரொம்ப வந்து ஒரு தத்துவமான ஒரு பதில். உங்களை வந்து கடவுளா பாக்குறாங்க, உங்களை வந்து கெட்டவரா பாக்குறாங்க, அவங்கள வந்து நீங்க என்னவா பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, 2 பேருமே என்னை புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பதில் சொல்லியிருக்காரு. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ஒரு செல்ஃப் அனலைஸ்மெண்டான ஒரு கேள்வி, ஒரு பிலாசபிக்கலான ஒரு பதில் அப்படின்னு சொல்லலாம். என்னை கடவுளும் சொல்றவனும் என்னைய புரிஞ்சுக்கல, என்னை கெட்டவனும் சொல்றவனும் என்னைய புரிஞ்சுக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு பதில். இது ரொம்ப ஒரு செல்ஃப் அனலைஸ்மெண்டா ஒரு தன்னிலை அறிதல் அப்படின்னு இருக்கும்ல, அப்படி ஒரு ஆள்னாலதான் இந்த மாதிரியான ஒரு பதிலை சொல்லியிருக்க முடியும். இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்டாங்களா, வீட்டுல வந்து பிராணிகள் எதுவும் வளர்க்குறீங்களா,
உங்கள் வீட்டில் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டது. கிட்டத்தட்ட அது ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் தான். ஆனால் அதுக்கு வந்து ரொம்ப ஒரு தக்லீஃபான ஒரு பதில் சொல்லியிருந்தாரு. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமான மனிதர்களையும் தாண்டி விலங்குகளையும் நம்ம நேசிக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பதிலை வந்து அதில் வந்து கொடுத்துருக்காரு. உங்கள் வீட்டில் வந்துட்டு நாய் பூனை எதுவும் வளர்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து எம்ஜிஆர் அவர்கள் சொல்லியிருக்காரு, ஆமாம் நாய் பூனை வளர்க்குறோம், எங்களோட பாதுகாப்பு இல்லை, அதோட பாதுகாப்புக்காக எங்ககிட்ட நாங்கள் அதை வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து பதில் கொடுத்துருக்காரு. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு தூரம் வந்து அவர் வந்து விலங்குகள் மீதும் அவர் வீட்டில் இருக்கக்கூடிய பிராணிகள் மீது வந்து பிரியமா இருந்திருக்காரு. அந்த பிரியத்தை அந்த கேள்வியின் வாயிலாக அவர் கேட்கும் பொழுது எப்படி வந்து நுணுக்கமா வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு பகுத்தறிவான ஒரு பதிலுங்க. இது வந்து கடவுளுக்கும் தங்களுக்கும் என்ன வித்தியாசம், அதுக்கு வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து பதில் சொல்லியிருக்காரு. கடவுளுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டதுக்கு எம்ஜிஆர் பதில் சொல்லியிருக்காரு, என்னிடம் உங்களால் கேள்வி கேட்க முடிகிறது, கடவுளிடம் உங்களால் கேள்வி கேட்க முடியாது. இப்படிப்பட்ட கேள்விகளால் என்னை நீங்க உயர்த்துவதாக எண்ணலாம், ஆனால் நான் எவ்வளவு தாழ்ந்து விடுகிறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு பதில சொல்லியிருக்காரு. அதாவது என்னன்னா, கடவுள்கிட்ட போய் நீங்க ஒரு கேள்வி கேட்டா கடவுள் உங்களுக்கு பதில் சொல்ல மாட்டாரு, அந்த சிலை கல்ல அப்படியே தான் இருக்கும். ஆனா என்கிட்ட நீங்க வந்து கேள்வி கேட்டீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்லுவேன். அப்பயும் என்னையும் அதோட நீங்க வந்து ஒப்பிடுறீங்க. பயங்கர பகுத்தறிவான ஒரு கேள்வி. அதே இதுல இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிடுறாரு. என்ன குறிப்பிடுறாரு, அதோட என்னை கம்பேர் பண்ணி என்னைய தாழ்த்தி விடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப எப்படின்னா கடவுளுக்கு மேலே அவரு அப்படி கிடையாது, நான் மனுஷன், என்னைய மனுஷனா பாரு, நீ ஏன் கடவுளா பாக்குற. பயங்கர ஒரு பகுத்தறிவான ஒரு பதில் இது வந்துட்டு. இதுவும் வந்து ஒரு பயங்கரமான தக்லைஃபான ஒரு பதில் தான். உங்க வாழ்வின் நோக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, சாகும் வரை வாழ்வது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. உண்மையிலே வந்து வாழ்வியோட ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா சாகுற வரையும் வாழ்வோம் அப்படின்றதா. முடிஞ்ச வரையும் வாழ்வோம் அப்படின்றத தாண்டி எனக்கு இன்னிலேருந்து இந்த பதில் கேட்டோன்னே அது மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ புக்கை படிக்கும் போதே சாகும் வரையும் வாழ்றோம், சரி வாழ்வோம், இருக்க வரையும் இருப்போம், இருந்தா பூமிக்கு இல்லையா சாமிக்கு அப்படின்ற மாதிரி இருப்போம்டா அப்படின்ற ஒரு டோனை வந்து எவ்வளோ அழகா நீட்டா, என்ன உயரிய நோக்கமா இருந்து என்ன பண்ண போற, சாகிற வரையும் வாழ போற வாழு அப்படின்ற மாதிரியான ஒரு பதில் இது. இது ரொம்ப முக்கியமான கேள்விங்க. இந்த கேள்வி வந்து எனக்கே இருந்துச்சு. எப்படின்னா, இப்போ எம்ஜிஆர் அவர்கள் வந்து பயங்கர பீக்ல இருந்த டைம்ல கண்டிப்பா அவர் மீது வந்து ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டிருக்கும். அவருக்கு நெகட்டிவான சில ஷேட்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். கண்டிப்பா வந்து நெகட்டிவ் பேசக்கூடிய ஆட்கள் இருந்திருப்பாங்க. அவங்களை எப்படி கையாண்டாங்க, அவங்கெல்லாம் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல. இந்த கொஸ்டின்ல அதான் கேட்டிருக்காங்க. நீங்க பொது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது எப்போதாவது தாக்கப்பட்டது உண்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தாக்கப்பட்டதுன்னா உங்களுக்கு ஏதாவது இப்போ வந்து இந்த மாதிரி கல் வீசுறது, செருப்பு வீசுறது, இது மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு, 1957 திமுக கழகம் முதலாவதாக சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கலந்து கொண்ட போது நாவலர் நெடுஞ்செழியன் அவர்களுக்காக பிரச்சாரம் செய்ய சேலத்துக்கு போயிருந்தேன். காரின் மேல் உட்கார்ந்து வண்ணம் இருந்த நேரத்தில் காய்ந்து போன களிமண்ணால் என்னை தாக்கினார்கள், அது என் முதுகின் மீது பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு பொது நிகழ்ச்சியில் போன இடத்துல உங்களுக்கு எப்பயாவது நீங்க தாக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு. இப்போ ஜெயலலிதா அவர்களை வந்து கீழே இறக்கி விட்டுருக்காங்க, கலைஞர் அவர்கள் வந்து 2-3 இடத்துல வந்து மரியாதைலாம் பேசியிருக்காங்க, இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தலைவர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க. இப்போ அந்த மாதிரி பொது இடங்கள்ல அதை செய்ய முடியாதனால சோசியல் மீடியாக்களில் உட்காந்துக்கிட்டு அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா 1957 திமுக வந்து சட்டமன்ற தேர்தலை வந்து கலந்துக்கிட்ட போது நாவலர் நெடுஞ்செழியனுக்காக வந்து பிரச்சாரம் கேட்டு போன டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா களிமண்ணை கொண்டு எம்ஜிஆர் மீது வந்து எரிஞ்சிருக்காங்க. இது அவரே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேள்வி கேட்டதுல பதிலாகவே வந்து சொல்லியிருக்காரு. இந்த கொஸ்டின் வந்து இன்னைக்கு ரிலேட்டபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த பதில் வந்து இன்னைக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உண்மையிலே பயங்கர ட்ரெண்டு. அது என்னன்னா, நீங்கள் ரேஸுக்கு போனதுண்டா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ரேஸ் மைதானத்துக்கு போனதுண்டு அப்படின்னு சொல்லி பதில் சொல்றாரு. ரேஸ் ஓட்ட போக மாட்டேன், ரேஸ் மைதானத்துக்கு போவேன் அப்படின்னு வந்து ஒரு தக்லைஃபான ஒரு பதிலை கொடுத்துருக்காரு. இன்னைக்கு வந்து இது யாருக்கு ரிலேட்டபிள் ஆகுன்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம நண்பர் வந்து பாத்தீங்கன்னா வண்டி எடுத்துட்டு ஊர் முழுக்க வந்து சுத்திக்கிட்டே கிடக்குறாரு. அவர்கிட்ட வந்து எனக்கு பாருங்க இது எப்படி ரிலேட்டபிள் ஆகுதுன்னு பாருங்க. எப்ப கொடுத்த பதில் இன்னைக்கு ரிலேட்டபிள் ஆகுது. எனக்கு இதை இன்னைக்கு இந்த புக்கை வந்து மறுவாசிப்பு பண்ணும் போதும் இந்த நினைவு தினத்துல இருந்து வீடியோ போடணுக்கான பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான கேள்விகள், இந்த மாதிரி பதில்கள் தான் அதுக்கு இன்னைக்குமே வந்து கரண்டாக வந்து ரிலேட்டபிள் ஆகுது பாருங்க. இது வந்து ஒரு பகுத்தறிவான ஒரு பதில் தாங்க. மனிதனை வாழ வைப்பது தன்னம்பிக்கையா கடவுள் நம்பிக்கையா? இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இது வந்துட்டு கடவுள் நம்பிக்கையோட வாழ்றியா இல்ல தன்னம்பிக்கையோட வாழ்றியா அப்படின்னு அதுக்கு ரொம்ப அழகா வந்து பதில் சொல்லியிருக்காரு. உன்னை நீயே எண்ணிப்பார், எந்த நம்பிக்கையும் தன்னம்பிக்கையில் தான் போய் முடிகிறது அப்படின்ற மாதிரி வந்து பதில் சொல்லியிருக்காரு. ரொம்ப ரொம்ப பகுத்தறிவான ஒரு பதில். நீ யாரை நம்பினாலும் சரி, கடவுளை நம்பினாலும் சரி, உன் குருவை நம்பினாலும் சரி, யாரை நம்பினாலும் கடைசியில உன்னை நீ எண்ணி பார்த்தா மட்டும்தான், யாரையும் எதிர்பாராத ஒரு வாழ்க்கை சூழல் நீ வாழ ஆரம்பிச்சா மட்டும்தான் அது தன்னம்பிக்கையில தான் போய் முடியும். அதை யோசிச்சு பாரு, உனக்கே புரியும் அப்படின்ற மாதிரியான ஒரு பதிலை வந்து கொடுத்துருக்காரு. மனிதன் என்பவன் யார்? இந்த கொஸ்டின் இப்போ வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்கள் இன்டர்வியூ பண்ணும்போது கேட்டேன்னு வச்சுக்கோங்க. அதாவதுங்க மனுஷன்னா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு அவர் வந்து ஒரு பிளாஸ்டிக்லாம் வந்து ஒரு தத்துவம் சொல்லுவாரு. தியாகராஜ குமாரராஜா ஒரு பதில் சொல்லுவாரு. ரொம்ப எளிமையா ரொம்ப அழகா சுட்டி காட்டுற மாதிரி, நம்ம அண்ணா சொன்ன மாதிரி தான், மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் இருக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு பதில தான் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து கொடுத்துருக்காரு.
அது என்ன பதில் அப்படின்னா, மனுஷன்னா யாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கு வந்து அவர் சொல்றாரு, உங்களுக்கே ஏங்க உங்க மீது வந்து இவ்வளவு பெரிய சந்தேகம் அப்படின்னு சொல்லி ஒரு பதில் சொல்லியிருக்காரு. எப்படி ஒரு பதில்னு பார்த்தீங்களா? இன்றைய தலைமுறையில ஒரு விஷயம் ஒன்று இருக்குங்க. என்ன அப்படின்னா, போய் படிடா அப்படின்னா, சரி படிச்சுட்டேன், படிச்சா வேலைக்கு போடா, வேலைக்கு போயிட்டேன், போயிட்டா அப்படின்னா வந்துட்டு ஒரு கேள்வி ஒன்று இருக்கும். அதுக்கான பலன் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைமையில தான் நம்ம வந்து இருக்கோம். அந்த தலைமுறையுடைய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நீ சொல்றதெல்லாம் செஞ்சுட்டா இப்ப என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியில தான் இருக்காங்க. இப்ப இந்த கேள்வியே வந்து பாத்தீங்கன்னா, தற்காலத்தில் மனிதனுக்கு தேவை பணமா படிப்பா அப்படின்னு சொல்லி தான் வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. எப்ப அப்பயும் 1970 அந்த டயத்துலன்னு வச்சுக்கோங்க. அப்ப வந்து என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, படிப்பினால் கல்வினால் கிடைக்கும் பணம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு. அது எப்படி அப்படின்னா, தன்னுடைய அறிவாலும் தன்னுடைய திறமையாலும் கிடைக்கக்கூடிய ஒரு பணம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு. இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, நீ கரண்ட் ஜென்ரேஷனோட ரிலேட்டபிள் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். உனக்கு அறிவும் உன்னுடைய திறமையும் புகட்டுவதற்காக தான் இந்த வேலைகள்லாம், இதை படி, இதை பண்ணு, இதெல்லாம் செய், இதெல்லாம் கத்துக்கோ அப்படின்னு சொல்ற விஷயங்களே. ஆனா இந்த கரண்ட் ஜென்ரேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு தாட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, இதெல்லாம் பண்ணா செட்டில்டா, இதெல்லாம் பண்ணா இப்படியா, இதெல்லாம் பண்ணா அப்படியா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி இருக்கும். ஆனா இதுக்கு இன்னொரு வெர்ஷன் இருக்கு. அவங்க என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, படிப்பினால் கல்வியால் மட்டும்தான் வந்து அந்த பணத்தை பெற முடியும், அந்த பணத்தை பெறுவதற்காக மட்டுமே தான் படிக்கிறேன் அப்படின்ற ஒரு குரூப்பும் இருக்காங்க. அதுவும் தப்பு, இதுவும் தப்பு. நம்ம பகுத்தறிஞ்சு எது தேவை எது தேவையில்லை அப்படின்ற விஷயத்த உணர்ந்து போறது தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெளிவான ஒரு சிந்தனைக்கான ஒரு விஷயம். இந்த கேள்வியை வந்து எம்ஜிஆர் அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் சொன்ன பதிலுக்கு எனக்கு இன்னைக்கு ரிலேட்டபிளா கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி தான் வந்து என் மைண்ட்ல வந்து தோணுச்சு. இது வந்து மொரட்டு தக்லைஃபு கலை. இதெல்லாம் வந்து என்னத்தை சொல்றேன்னு தெரியல எனக்கு. எழுத்துத்துறைக்கு எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. எழுத தெரிந்ததால் அப்படின்னு சொல்லி பதில் எழுதியிருக்காரு. இது என்ன சொல்ல, எழுத்துறதுக்கு எதுக்கு வந்தேன், எழுத தெரிஞ்சனால வந்தேன். இதெல்லாம் வந்து இன்னைக்கு பயங்கரமா, நான் தான் சொல்றேன், என்ன சொல்றேன்னு தெரியல, பயங்கரமான ஒரு தக்லைஃபான ஒரு ஆளா தான் வந்து எம்ஜிஆர் இருந்திருக்காரு. இது வந்து ஒரு முற்போக்கான ஒரு பதிலுங்க. கலப்பு திருமணத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. கலப்பு திருமணம் என்ற வார்த்தையே இல்லாத ஒரு சமூகம் உருவாக வேண்டும், அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லி ஒரு பதில் சொல்லியிருக்காரு. ஒரு நல்ல ஒரு முற்போக்கான ஒரு சிந்தனையான ஒரு பதில் தான் அது. இந்த புத்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி வந்து சொல்லிக்கிட்டே போற மாதிரியான ஏகப்பட்ட கேள்விகள், ஏகப்பட்ட பதில்கள் இந்த புத்தகத்துல இருக்கு. 150 ரூபா தான் அந்த புத்தகம். கண்ணதாசன் பதிப்பகத்துல அந்த புத்தகத்தை வந்து போட்டிருக்காங்க. எனக்கு வந்து இந்த புத்தகம் வந்து பரிசா கிடைச்சிச்சு. வாங்கி படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க கண்டிப்பா அந்த புத்தகத்தை படிங்க. அதுவும் இந்த புத்தகத்தை படிச்சீங்கன்னா கண்டிப்பா எம்ஜிஆர் அவர்களுடைய அரசியல் பத்தி, அவருடைய குடும்பத்தை பற்றி, அதுக்கப்புறம் அவருடைய சினிமா துறை பற்றி இது சார்ந்த உங்களுக்கு ஒரு கேள்விகள் இருக்கும்ல, அதுல எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 கேள்விக்காவது இதுல பதில் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா நான் படிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு எம்ஜிஆர் அவர்களுக்குன்னு ஒரு இன்னொரு விஷன் இருக்கு. அவர் எப்படிலாம் வந்து பயங்கரமா தக்லை பண்ணியிருக்காரு, அரசியல் கேள்விகளை எப்படி வந்து கையாண்டிருக்காரு, தனிப்பட்ட வாழ்க்கையை எப்படி பார்த்திருக்காரு, ஒரு செல்ஃப் அனலைஸ்மெண்ட்டா ஒரு சுய விமர்சனமா தன்னை எப்படி பார்த்திருக்காரு அப்படின்ற விஷயங்கள்லாம் எனக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு எம்ஜிஆரோட நினைவு தினம். அந்த நினைவு தினத்தன்னைக்கு அவரை பற்றி பேசினதுல எனக்கு ஒரு மகிழ்ச்சி. அதுவும் வந்து இந்த புத்தகத்தை பற்றி பேசினதுலையும் எனக்கு மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.